தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஆட்டுக்கால் பாயாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டுக்காலை வாங்கி 3 பீஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கர்ல எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. குக்கர்ல விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதே சமயத்துல தக்காளியை ரொம்ப சின்னதா கட் பண்ணி அதையும் குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தையும் அது போல சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தையும் குக்கர்லயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு இது 3ஐயும் ஒரு மிக்சில எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதையும் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 6 விசில் இல்லைன்னா 7 விசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 7 விசில் வச்சு நல்லா அது பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு அதை எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல வேக வைக்கும் போது கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வேக வச்ச ஆட்டுக்கால் அந்த தண்ணியோட வேற ஒரு சட்டியில மாத்திக்கோங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அது போல சேர்த்துக்கங்க, குழந்தைகளுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு மிக்சியில தேங்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்குங்க. அந்த தேங்காய் பஸ்டையும் சேர்த்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. பாயில் ஆகுற சமயத்துல பக்கத்துல வேற ஒரு பூண்டு கொஞ்சம் சோம்பு எடுத்து நல்லா நசுக்கிங்க. ஒரு கல் வச்சு நசுக்கிட்டு அதை தனியா ஒரு எண்ணெய் சட்டியில வச்சு நல்லா தாளிச்சுக்குங்க. அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பூண்டு அந்த நசுக்குனதை வச்சு ஒரு நல்லா தாளிச்சுக்குங்க. தாளிச்சு இது நல்லா கொதிச்சு வருது இல்லையா, அது மேல இந்த குழம்பு தலையில எடுத்து ஊத்திருக்கேன். ஊத்திட்டு நல்லா கொதிச்ச பிறகு இறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமா அதுல கொத்தமல்லி கீரை மேலே சேர்த்துக்கேன். சேர்த்தாக்க சுவையான ஒரு ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு ரெடி. அப்படியே சுட சுட தட்டுல பரிமாறி ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.